உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. நன்றி நன்றி தம்பி. உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. எதுனாலும் என்ன கேளு. உங்களை கேக்குறதா? எங்க வந்து மனுஷங்கள்னா அட்ரஸ் தேடி போய் ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கலாம். உன்னை எங்க தேடுறது? ஆனா ஒண்ணு, நான் எப்போ வான்னு சொல்றனோ வரணும், போன்னு சொல்லும் போது போயிடணும். ஏன்னா எனக்கும் ஃபேமிலி இருக்கு, புதுசா வேற கல்யாணம் ஆயிருக்கு. அண்ணா இப்ப நான் ரொம்ப பையன் 6 மணிக்கு மேல வெளியே போக மாட்டேனே. என் மேல வரும்போது பார்த்து வாங்கினேன். பார்த்து வாங்கினேன். டைம் ஆரம்பிச்சு வச்சிருவாடா. என்னப்பா மறுபடியும் ஒரு மாதிரி பாக்குற? எனக்கு பேய் போயிடுச்சு. பேய் போயிடுச்சாங்க? போயிடுச்சாப்பா, சாமியார் கூட அதான் சொன்னாரு. சரி, நான் பெரிய கூட்டு வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா, நீ போயிட்டு வாமா. ஒரு நிமிஷம் சும்மா கத்தாதன்றல. என்னடா தைரியமா உள்ள வந்து நிக்கிற? முன்னெல்லாம் பயந்து ஓடுவேன், இப்ப என்ன கிட்ட வர தொடுப்பு கட்டையில் அடி வாங்கி மறந்துட்டியா? நான் சந்திரமுகி. நீ போய் வினிதி ரஜினி கூட்டிட்டு வா. என்ன நீ அப்படி பாக்குற? ரஜினிய பாக்கணுமா? ரஜினிய பாக்கணுமா? உன் பொண்ணுக்கு பேய் விட்டேன். அண்ணே முனியண்ண, நானும் ஒய்ஃபும் வெளியே போறோம். இப்ப போங்க, நான் கூப்பிடும் போது வாங்கண்ணே. என்ன பண்றீங்க? ஏங்க, இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. இவனுக்கு பேய் ஓட்டுறதுக்கு ஆளை கூப்பிட்டா இவன் பேய ஓட்டிட்டேன்னு ஜர்க்கெல்லாம் கொடுக்குறான். என்னங்க இது? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குது? எனக்கே தெரியலடி. ஐயா, ஐயா, நம்ம அண்ணே வண்டிக்கு டீசல் போட்டோன்னு அடிச்சு விட்டாருங்கய்யா. நம்ம வீட்டுல குடியிருக்கான் பாருங்க, பேங்க் மேனேஜர் போய் கணேஷ். நம்ம ஆளுகள்லாம் அடி அடின்னு அடிக்கிறாடியா. ஏன் அடிக்கிறா, எதுக்கு அடிக்கிறானே தெரியலையா. பேரை சொன்னீங்கடா? ஐயா, உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தாங்க வேகம் அதிகமாச்சு. அவன் அடிச்சானா 5 அடி 10 அடி போய் விழுவாங்கியா. இவன் அடிக்கிற அடியில 2 தரு 3 தரு போய் விழுகிறாங்கியா. பேய் அடி அடிக்கிறாடியா, பேய் அடி அடிக்கிறா. அவனை போய் தீட்டு வாரு. அடிச்சு தெருவுக்கு தெருவு தாண்டி விழுறாங்க. ஏண்டா ஊதி விட்டா விழுந்துருவான் போல் இருக்கு. உனக்கு வேலை வந்துருச்சா? ஊரவனை ஜிம்பாயி ரொம்ப வீராப்பா போறான் பாரு. இவன் போய் அவனை ஊதுவான். அவன் சட்ட ஊட ஆடாது. அவன் பதிலுக்கு இவனை ஒரே அடிதான் அடிப்பான். சிக்கன் குனியாவும் தெங்கு சொரமும் வந்தா ரத்த வாந்தி கக்கி கோழி மாதிரி சுருண்டு ஒரே இடத்துல உழுவாங்க பாரு, அது மாதிரி வந்து உழுக போறான். இத தண்டவாணி ஐயா பார்த்து தானோசார் மாதிரி வாய பொழக்க போறார். இதெல்லாம் நடக்கும் பார்.
அடிடா அடிடா. டேய், ஒரு அடியில விடுவான்னு சொன்னீல்ல, எவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிக்கிறான் பாரு. எங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறியா? சாயிராம் பாருங்க. டைனோசர் மாதிரி வாய பொளக்குறாரா? டேய் டேய் டேய், என்னடா எழுந்திருக்க மாட்டேங்கிறான்? என்ன அடிடா இது? ஒரே அடியில ஆளை கீழே விழ வச்சுட்டா. இதைத்தானே நானும் முன்னாடி சொன்னேன். ஆமாண்டா, இப்படி ஒரு அடிய என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை. ஏண்டா டேய், நீ என்ன வர்மக்கலை எது கத்து வச்சிருக்கியாடா? என்னடா அடி இது? இந்த அடிக்கே பயந்துட்டியா? இது ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் நிறைய அடி இருக்கு. அடியோட சேர்ந்த மேஜிக் பாக்குறியா? டேய் பாருங்கடா, தம்பி என்னென்னமோ கலையெல்லாம் கத்து வச்சிருக்கான்டா. இனிமே என் பொண்ணுக்கு இவன் இல்ல, நான் பாடிகார்டு, எல்லாமே நீதான்டா. உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் கேளு. நிறைய. பழைய பாக்கி நிறைய இருக்கு. வீட்டு வாடகையை பத்தி சொல்றியா? ஐயோ, இனிமே நீ வாடகையே தர வேண்டாம், உனக்கு ஃப்ரீ. என் கூட சேர்ந்து வா, உன்னை எங்க கொண்டுட்டு போறேன் பாரு. நம்பனவனை நெஞ்சில குத்தி மேல அனுப்புறது அதானே உனக்கு தெரியும்? எப்படி? அன்பால நெஞ்சில குத்துவேன்னு சொன்ன. அதை விட இருக்கட்டும், உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் கேளு, தர்றேன். நீ ஒன்றும் எனக்கு கொடுக்க தேவையில்ல. எனக்கு எவ்வளவு வேணுமோ மகாசிவராத்திரி அன்னைக்கு நானே எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, உனக்கு சௌரியப்படுறப்ப சொல்லு. டேய், இனிமே எல்லாம் தம்பி சொல்றதை கேட்டுதான் நடக்கணும். எல்லாரும் தம்பி முன்னாடி போங்க. அண்ணா என்னண்ணா, அவன் ஒருத்தனை அடிச்சான்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் அவன் பின்னாடி போகணுமா? என்கிட்ட விட்டு போறவனு ஒருத்தன் இல்ல 100 பேர் வந்தாலும் நின்ன இடத்துல இருந்து வெட்டுவேன். அதிகமா பேசுன அடுத்த ஆப்பு உனக்குதான். வரியா? தம்பி தம்பி, கொஞ்சம் 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 பொறுங்க தம்பி, கொஞ்சம் பொறுங்க. டேய், பலசாலி எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கணும்டா, அதான்டா புத்திசாலித்தனத்துக்கு அழகு. டேய், அரசியல்ல இப்படி ஆளுக்கு தான்டா நமக்கு தேவை. எல்லாத்துலயும் ஒரு கணக்கு இருக்குடா. நான் சொல்றேன்ல, நீ போடா அவன் பின்னாடி போடா. என்ன கணக்கு? இன்னைக்கு நைட்டு சங்குதான். வா. ஐயா, உங்க தம்பி அடிக்க போய் காப்பாத்திக்கியா? என்னடா ஆச்சு? அதாயா நீங்க வேலை சேர்த்த அந்த கணேசன் பையன் உங்க தம்பி அடி அடியில அடிக்கிறாரியா? கணேசன் ஏன் தம்பி அடி அடியில் அடிக்கிறான். இந்நேர வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இப்பதான் பாத்ரூம்குள்ள போறான். பாத்ரூம் சோக்கு பண்றாராம், சோக்கு. ஐயா, அவங்க கூட சேர்ந்து எதுவும் மேய்ச்சி கீச்சி பழகி இருக்கீங்களா? இங்க கூப்பிடுங்க பாக்கலாம். டேய் கணேஷ், கணேஷ் எப்படி வருவான்? எப்படி வருவாங்கிறேன். அங்கதான் அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சுக்கு இருக்கால. கூப்பிட்டீங்களாவா? என்ன வச்சு காமெடி கீமெடி எதுவும் ட்ரை பண்றீங்களா? பாப்பு வச்சுட்டாரு. பாத்தியா, அவன் இங்கதான் இருக்கிறான். குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றியா? நானு ஏண்டா, அவன் எவ்வளவு அமைதியா வந்து நிக்கிறான், அவன் மேல மீன்படி சொல்றியாடா? இங்க அமைதியா தாயா வந்து நிப்பா. அங்க எல்லா நாட்டிலயும் பண்ணாடியா, 2 கண்ணால பார்த்தனியா. இவன் சாதாரண மனுஷன் கிடையாதியா, கூடு விட்டு கூடு வாயிர குட்டி சாத்தாடியா. மாட்டானியா? ஐயா, அது நெஞ்சில ரத்தக்கடல் இருக்கு பாருயா. என்னன்னு கேளுயா, என்னன்னு கேளுயா. எங்கடா இருக்கு ரத்தம்? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமா? நீங்க பாக்குற கேப்புல ரத்தத்தை ஸ்டா போட்டு உரிகிற மாதிரி உரிச்சிட்டாரியா. பெரிய ரத்த காட்டேரியா இருப்பா போல. டேய், இது உனக்கே ஓவரா தெரியல. மண்டோட வேற ஆட்டாளே. என்னையா
நான் சொன்னா நம்ப போறீங்க? உங்களுக்கு பட்டாத்தாலியா தெரியும். உங்க தம்பிக்கு என்னாச்சு நீங்களாவது போய் பாட்டு வாங்கயா. என் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாதுடா. என் தம்பி மேல ஒரு பய கை வைக்க முடியாது. என்னது கைய வைக்க முடியாதா? அவன் காலை வச்சு மிதின்னு முதிச்சுக்கிறீக்கா. சரி நீங்க எக்கடாவது கெட்டு போங்க. நம்ம கார் நடு ரோட்ல நிக்குது. அதை யாரையாவது விட்டு பாட்டு சொல்லுங்க, அப்ப தெரியும். என்னது காரை விட்டுட்டு வந்துட்டியா? என்னடா குழப்புற? தம்பி கணேஷ், நீ போய் அந்த காரை எடுத்துக்கிட்டு தம்பியை கையோட கூப்பிட்டு வா. என்ன மூளையா அவங்களுக்கு? அடிச்சோட விட்டே பாட்டு சொல்றாங்க. முன்னேறிட்டாங்க. அவன் வரட்டும்டா. டேய் உனக்கு இருக்குடா பொருடா. ஐயா இவனை ஃபாலோ பண்றதாயா ஏன் வேலை? பாருயா கண்டுபிடிக்கிறேன். என்ன கதவு தானா திறக்குது? எனக்கு வேலை என்ன இருப்பாடா? உன்னை மாட்டி விடுறாடா என் வேலை. அங்க அடிச்சுக்கிற நீ தாண்டா. உள்ளதான் சொல்றா. நான் இல்ல. உள்ளதான் சொல்றா. நான் இல்ல. போய் பேசாதடா. நான் இல்ல. நீ வேண்டா. நான் இல்ல. நீ வேண்டா. நான் இல்ல. என்ன செட்டுட்டா? பக்கத்துல ஒரு வேலை கூட காணவே. நான் இல்லன்னு சொன்னா நம்ப மாட்டியா? நான் இல்ல. டவுட் கிளியர் ஆச்சா? இன்னைக்கு உன் டவுட் கிளியர் ஆச்சு. வர மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்க ஐயாவோட டவுட் கிளியர் ஆகும். ஃபைனல் செட்டில்மெண்ட். அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வரேன்னு சொன்னாங்க. அம்மா எதுக்கு? நீதான் உட்கார்றது. ஐயா டிஸ்டர்ப் பண்ணிட்டா? இருந்தாலும் வெரி கிரேட்டியா. அவன் மனுஷனத்தா வேலைக்கு வைப்பாங்க, நீங்க பேய வேலைக்கு வச்சிருக்கீங்கயா. டேய் ஏன்டா இப்படி பண்ற? நான் எங்க பண்றேன்? எல்லாம் அவதே பண்றான். அவன் ஒருத்த அவனுக்குள்ள இன்னொருத்த மிரண்டு போயிட்டேன். டேய் என்ன நிம்மதியா தண்ணி அடிக்க விடுறா. தண்ணி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அடிக்கலாம்யா. உசுறு போதியா, உசுறு போது போன உசுறு திரும்ப வருமா? அவன் உள்ள இருக்க யார் தெரியுமா? நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கல, அதாயா குத்தி கொண்டீங்களே முனி. அவன் தாயா உள்ள இருக்கா. உள்ள இருந்து வந்து ஒரு கத்துறா பாரு. உச்சாந்தலையில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஆடுது. டேய் உன்னை ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான்டா கொண்டு சேர்க்கணும். எதையாவது நம்புற மாதிரி சொல்றியாடா? விதியை யாராலையா மாத்த முடியும்? யாரால மாத்த முடியும்? இந்த வீட்டுல 2 பாடை ரெடி பண்ணி வையா. டேய் முனி, ஓ டைம் ஒர்க் அவுட் ஆகி போச்சுடா.